இது உங்க எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஐ ரெட் சம்திங் வெரி ரேண்டம் டுடே அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். நீங்க ஆன்லைன்ல இந்த கீ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். ஒன்று A1 கவ் கீ, இன்னொன்று A2 கவ் கீ. இந்த A1 அண்ட் A2 இது ரெண்டுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, A1ங்கிறது கிராஸ் பிரீட்ஸ் இல்லை ஃபாரின் பிரீட்ஸ்லேருந்து எடுக்கிற மில்க்னால பண்ணுற கீ. இன்னொன்று A2 வந்து தேசி கவுஸ்லேருந்து எடுக்கிற மில்க்னால பண்ணுற கீ. இப்போ நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸில் A2 அப்படிங்கிறத ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கா மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த A1 அண்ட் A2 இந்த ரெண்டு மில்க்குக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஒரு ப்ரோட்டீன் காம்பனன்ட் மட்டும்தான். பட் நம்ம அதை கீயாக கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த மில்க்லேருந்து கீ கன்வெர்ட் ஆகும்போது அதில் ஃபேட் மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டீன் எதுவுமே இருக்காது. ஸோ A2 காம்பனண்ட்டே வந்து இருக்காது கீயில். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி A2 வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்காக யூஸ் பண்ணுறனால நிறைய பிராண்ட்ஸை கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன்லைனில் A2 கீ வாங்குறீங்க அப்படின்னா A2 அப்படிங்கிற நேமை மட்டும் பார்க்காம என்ன டைப் ஆஃப் ப்ரீட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன டைப் ஆஃப் மெத்தடில் அந்த கீயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ரெப்யூட்டபிள் பிராண்ட்ஸில் இருந்து மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ ரேண்டமாக இதை நான் ஆன்லைனில் படித்தேன் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.